மீனவர்களை பாதுகாக்க நெய்தல் படை என்று ஒண்ணு கட்டுவேன். அவர்களுக்கு கல்வி தகுதி கிடையாது. 10ஆப்பு படிச்சிருக்கலாம், 8ஆப்பு படிச்சிருக்கலாம், 12ஆப்பு படிச்சிருக்கலாம், படிக்காம கூட இருக்கலாம், அது எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா அவனுக்கு தான் நீஞ்ச தெரியும், படகு ஓட்ட தெரியுமே, அதுவே சிறப்பு தகுதி. இந்த நெய்தல் படையில் மீனவ மக்களை மட்டுமே எடுப்பேன், மீனவ இளைஞர்களை மட்டுமே வேலைக்கு எடுப்பேன். சிறப்பு பயிற்சி கொடுப்பேன். எப்படி கொடுப்பேன்? ஆக சிறந்த பயிற்சி கொடுப்பேன். யாரை வச்சு கொடுப்பேன்னு உனக்கு சொல்ல வேண்டியது இல்லை. எல்லாத்தையும் சொல்லிட்டா செய்யறது கொண்டு இருக்காது இல்ல, அப்படி கொடுப்பேன். அந்த நெய்தல் படை வைப்பேன். ஆட்டம் காட்டாம்பார் சிங்களன் 12 பேரை பிடித்து விட்டான், வலையை பறித்து விட்டான், படகை பிடித்து விட்டான், அப்பறித்து விட்டான், உசிரையில் போட்டு விட்டான், சுட்டு விட்டான். ஒன்னும் நடக்காது. ஒவ்வொரு படகுலையும் 10 பேர் உட்கார்ந்துப்பேன். நீ ஃபண்டு கொண்டு போறியே இல்லையே, நான் கொடுக்குற குண்டை கொண்டு போன ஏற்றி விட்டுருவேன். பெட்ரோல் இருக்கா, டீசல் இருக்கா, சாப்பிட சோறு இருக்கான்னு கேட்க மாட்டேன். துப்பாக்கி இருக்கா, தோட்டா நிறைய இருக்கா, குண்டு இருக்கா, ஏறி உட்கார்ற பாப்போம். எங்க அக்கா தங்கச்சி தாலி இருக்கிறத பாக்குறதுக்காக நாங்க முதலமைச்சராக உட்கார்றோம்.